ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா கான்டெம்பரரி இந்தியா அண்ட் எஜுகேஷனில் யூனிட் 8ல் லாங்குவேஜ் பாலிசி ஆஸ் மென்ஷன்ட் இன் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த கொஷின் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன், லைக் லாங்குவேஜ் பாலிசி டியூரிங் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் நான் இதற்கும் போட்டதில்லை இல்லையா. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எப்படி வந்து லாங்குவேஜ் பாலிசியை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, லைக் டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸில் என்னென்ன சொல்லியிருக்காங்க லாங்குவேஜ் பாலிசி பற்றி அப்படின்ற கொஷின் தான் இது. ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சினாப்சஸ், இன்ட்ரொடக்ஷன், அண்ட் தென் லாங்குவேஜ் பாலிசி மென்ஷன்ட் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், அண்ட் தென் ஆர்டிக்கல் 343 350 வரைக்கும் இந்த லாங்குவேஜ் பாலிசி வந்து சொல்லியிருக்காங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில், அண்ட் தென் கன்க்ளூஷன். ஸோ இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் யாரால் பண்ணப்பட்டது, யார் வந்து இதை பண்ணது அப்படின்னு பார்த்தோன்னா அம்பேத்கர் தான் வந்து இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ற கான்செப்ட் வந்து கொண்டு வந்தார். ஹீ கிரியேட்டட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வித் தி மெம்பர் ஆஃப் 299. ஸோ 299 மெம்பர்ஸ் வச்சு இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு டாக்டர் அம்பேத்கர். ஸோ இது வந்து எப்படி வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனை மேக் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 11 சீசன்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. மொத்தம் 165 டேஸ் ஆஃப் டிஸ்கஷன் வந்து நடந்துச்சு. ஓகே, ஸோ டிஸ்கஷன் வந்து 165 டேஸ் நடந்திருக்கு, 11 செஷனாக கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எத்தனை பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 299 மெம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தேர் ஆர் 395 ஆர்டிகல்ஸ் இன் 22 பார்ட்ஸ் அண்ட் 12 ஷெட்யூல்ஸ். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் பொறுத்த வரைக்கும் 395 ஆர்டிகல்ஸ் இருக்குது மொத்தமே. ஸோ அதில் வந்து 22 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. எப்போ ஃபர்ஸ்ட் க்ரியேட் பண்ணும்போது ஆஃப்டர் தட் இப்போ இருக்க ப்ரெசென்ட்டில் வந்து 460 ஆர்டிகல்ஸ் இருக்குது, அண்ட் தென் 25 பார்ட்ஸ் இருக்குது, 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 395 ஆர்டிகல்ஸ் தான் இருந்தது, 22 பார்ட்ஸ் வந்து 12 ஷெட்யூல்ஸ் இருந்தது. ஸோ இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் வந்து 460 ஆர்டிகல்ஸ் இருக்குது, 25 பார்ட்ஸ் இருக்குது, அண்ட் சேம் 12 ஷெட்யூல்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து எப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 26 ஜான்வரி 1950 தான் இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த கான்செப்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு. ஸோ இன் தட் வி ஆர் கோயிங் டு டீல் வித் லாங்குவேஜ் பாலிசி இன் இந்தியன் எஜுகேஷன். ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாங்குவேஜ் பாலிசி என்னென்ன ஆர்டிகல்ஸில் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க ஒரு எஜுகேஷனுக்கு அப்படின்ற கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லாங்குவேஜ் பாலிசி வந்து எந்த டிவிஷனில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா 17. ஓகே, நம்பர் 17 டிவிஷனில் தான் வருது, அண்ட் ஷெட்யூல் 8ல் வருது. ஓகே, ஸோ நம்ம மொத்தம் வந்து 12 ஷெட்யூல்ஸ் பார்த்தோம்ல, அதில் ஷெட்யூல் 8ல் 17th டிவிஷனில் தான் இந்த லாங்குவேஜ் பாலிசின்ற கான்செப்ட் வந்து வருது. ஓகே, ஸோ இந்த டிவிஷன் 17ல் 343 ஆர்டிகல்ஸ்லேருந்து 351 ஆர்டிகல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 343லேருந்து 351 வரைக்கும் தான் ஃபுல்லாகவே இந்த லாங்குவேஜ் பாலிசி பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இன் ஷெட்யூல் 8 தேர் ஆர் 22 லாங்குவேஜ் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் ஷெட்யூல் லாங்குவேஜ் இன்க்ளூடிங் ஹிந்தி. ஸோ இந்த ஷெட்யூல் 8ல் மொத்தம் வந்து அவங்க ஷெட்யூல்டு லாங்குவேஜாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணது மொத்தம் 22 லாங்குவேஜஸ் வந்து ஷெட்யூல்டு லாங்குவேஜ், அதில் வந்து ஹிந்தியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 120 and 210 deals with some language policy. So 120 and 210 லைக் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 343லேருந்து 351 வரைக்கும் தான் லாங்குவேஜ் பாலிசி வந்து இதில் வந்து ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு, லைக் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அதை பற்றின விஷயம் சொல்லுது அப்படின்னு சொன்னால். பட் ஆர்டிகல் 120லையும் சரி 210லையும் சரி சம் லாங்குவேஜ் பாலிசி அந்த ஆர்டிக்கல்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் இன்ஃபர்மேஷன் தான், எப்படி வந்து அந்த ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் ஆகுது, அதுக்கான ஆர்டிகல்ஸ், பார்ட், ஷெட்யூல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அண்ட் தென் எந்த டிவிஷனில் வந்து இந்த ஆர்டிகல் 343லேருந்து 351 வரைக்கும் எந்த டிவிஷனில் வருது, ஸோ என்ன ஷெட்யூலில் வருது, அது எல்லாமே நான் கிளியர் கட்டாக நான் கொடுத்துறேன். என்னென்ன லாங்குவேஜஸ், எவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து ஷெட்யூல் லாங்குவேஜாக வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்றதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். 22 லாங்குவேஜஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு இந்த நோட் கரன்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு நோட்டாக எடுத்தாலுமே பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து அந்த லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது எல்லாமே வந்து ஷெட்யூல்டு லாங்குவேஜ். ஓகே, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் இருக்குது, அதை டிபெண்ட் பண்ணி அவங்க வந்து அது எல்லாமே வந்து ஷெட்யூல் லாங்குவேஜ் மட்டும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணி எல்லா லாங்குவேஜிலும் அந்த பின்னாடி சைடு அந்த நோட் பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, லாங்குவேஜஸ் இருக்கும். ஓகே, ஸோ
இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லாங்குவேஜ் பாலிசி மென்ஷன்ட் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் லைக் அந்த ஆர்டிகல் 343 350 வரைக்கும் என்னென்ன சொல்லுது லாங்குவேஜ் பாலிசியை பற்றினா கிளாரிஃபையாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 343 நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஆர்டிக்கலில் என்ன இருக்குது லாங்குவேஜ் பாலிசி பற்றி அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி இந்தியன் யூனியன். ஸோ இந்தியன் யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்றது தான் இது. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த தேவனகிரி ஸ்கிரிப்ட்ன்றது என்னன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ தேவனகிரி ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து வந்தது ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து 1st century to 4th century வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. லைக் இது வந்து எப்படி எழுதுவாங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து ரைட் அப்படி தான் எழுதுவாங்க. லைக் குரானில் எழுதுறாங்க இல்லையா, லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஸோ அது மாதிரி வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் டைரக்ஷனில் தான் இது வந்து ஸ்கிரிப்ட் இருக்கும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஏன்ஷியன்ட் பிராமின் ஸ்கிரிப்ட். லைக் ஓலைச்சுவடிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து லாங்குவேஜ் வந்து இந்த தேவனகிரி ஸ்கிரிப்ட்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ லைக் ஏன்ஷியன்ட் பிராமின் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இட் வாஸ் யூஸ்ட் இன் இந்தியன் சப்கான்டினென்ட். எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே இந்த தேவனகிரி ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் வாஸ் டெவலப்ட் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா ஃப்ரம் தி 1st to 4th century and was in regular use by the 7th century CE. ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து 4th centuryக்குள்ளே டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ் இந்தியாவில் தேவனகிரி ஸ்கிரிப்ட்ன்றது. அது எது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7th century CE வரைக்கும் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை டிபெண்ட் பண்ண நிறைய லாங்குவேஜஸ் வந்து வந்திருக்கு. ஸோ தேவா அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா காடுன்னு சொல்லுவாங்க. நகரி அப்படின்னா அர்பன் ஆரிஜின் அப்படின்னு அதோட மீனிங். ஓகே, ஸோ தேவனகிரி ஸ்கிரிப்ட்னா என்ன ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் இப்போது. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி இந்தியன் யூனியன் 343 ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அது மாதிரி நிறைய இருக்குது. கிளாஸ்னா இது கிளாஸ் வாட் இஸ் மீன் பை கிளாஸ்னால் என்னது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ நான் சொல்கிறேன். கிளாஸ்னால் என்னென்னா சட்ட விதியின் உட்கூறு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகே, ஸோ இதில் பற்றின என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல் வந்து த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன்றது கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஷுட் பி ஹிந்தி. லைக் ஃபர்ஸ்ட் யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா ஹிந்தியாக தான் இருக்கணும், அதுவும் வந்து தேவனகிரி ஸ்கிரிப்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 343ல் சொல்லியிருக்காங்க. த ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸ் விச் மீன்ஸ் நம்பர்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃபார்மில் தான் இருக்கணும். த ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸ் டு பி யூஸ்டு ஷெல் பி தி இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அஃபிஷியல் லாங்குவேஜ் யூனியனோட அஃபிஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியில் தான் இருக்கணும், அதுவும் தேவனகிரி ஸ்கிரிப்டில் தான் இருக்கணும். அதுதான் வந்து கிளாஸ் 1ஓட பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார் அ பீரியட் ஆஃப் 15 years லைக் 1950 இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1950லேருந்து 1965 வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் வந்து அஃபிஷியல் பர்பஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, யூனியனில் ஃபார் எ பீரியட் ஆஃப் 15 years லைக் 1950லேருந்து 1965 வரைக்கும் ஃப்ரம் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷெல் கண்டினியூ டு பி யூஸ்டு ஃபார் ஆல் தி அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் தி யூனியன். எதனால் அப்படின்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணது வந்து ஹிந்தியாக தான் இருக்கணும், அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து யூனியனுக்கு வந்து ஹிந்தியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஹிந்தி இருக்க சைடில் வந்து யூஸ் பண்ணால் ஓகே. லைக் ஹிந்தி தெரியாத கண்ட்ரி நான் ஹிந்தி ஸ்போக்கன் இருக்கு இல்லையா, நான் ஸ்போக்கன் ஹிந்தி. ஸோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்க்கு வந்து ஹிந்தி வந்து அவ்வளோவா தெரியாது. ஸோ அப்போ அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தியாக போடும்போது அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் கிளாஸ் 2ல் என்ன பண்ணாங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ த யூஸ் ஆஃப் தி ஹிந்தி லாங்குவேஜ் இன் அடிஷன் டு தி இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து மேஜராக இருக்கட்டும், அண்ட் தென் ஹிந்தி லாங்குவேஜ் வந்து அடிஷன் யூஸை பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து ஹிந்தி லாங்குவேஜ் வந்து அடிஷன் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுவும் வந்து தேவனகிரி ஃபார்மில் தான் இருக்கணும், லைக் நியூமரல்ஸ் இன் அடிஷன் டு தி இன்டர்நேஷ்னல் ஃபார்ம் ஆஃப் இந்தியன் நியூமரல்ஸ் ஃபார் எனி ஆஃப் தி அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் தி யூனியன் ப்ரொவைடட் பை தி பிரசிடென்ட் டியூரிங் தட் பீரியட். ஸோ இந்த மாதிரியான லைக் இதுவுமே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல் வந்து ஹிந்தியை தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக ப்ரப்போஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளாஸ் 2ல் வந்து நான் ஸ்போக்கன் ஹிந்தி மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால இங்கிலீஷை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணாங்க. யார் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பிரசிடென்ட். அந்த டைமில் வந்து யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்க தான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து
ஆர்டிக்கல் 344 இப்போ நம்ம பார்த்தது வந்து 343 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 344 வந்து என்னென்னா கமிஷன் அண்ட் கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் ஆன் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ ஒரு கமிஷன் அண்ட் தென் கமிட்டி, அந்த பார்லிமெண்ட்டில் இருக்க கமிஷன் கமிட்டி எல்லாமே இருக்காங்களே அவங்க வந்து எப்படி வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோன்னா கிளாஸ் 1ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the president shall at the expiration of 5 years from the commencement of this constitution 1950-55 and therefore at the expiration of 10 years from such commencement 1950-1960 by order of constitute a commission which shall consist of a chairman and such members represent the different languages specified in the 8th schedule as the president may appoint and the order shall define the procedure to be followed by the commission. ஸோ இந்த கமிட்டி ஆரம்பிச்சதுலேருந்து லைக் 1950லேருந்து 1960 வரைக்கும் ஓகே லைக் 15 இயர்ஸாக வந்து அந்த கமிட்டியில் யாரெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லைக் அந்த கமிட்டியில் யார் இருப்பாங்க அந்த கமிஷனில் அப்படின்னா சேர்மன் இருப்பாங்க அண்ட் தென் அதர் மெம்பர்ஸ் இந்த சென்ஸ் அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜை ரெப்ரசென்ட் பண்ணி வருவாங்க. லைக் ஒரே லாங்குவேஜ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜை வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வருவாங்க. ஓகே ஸோ அதுதான் வந்து இந்த கிளாஸ் 1ல் சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் கிளாஸ் 2ல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கமிஷனில் என்னென்ன டியூட்டிஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ஹிந்தி லாங்குவேஜ் தான் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் ஷுட் பி தி அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் யூனியன். ஸோ அவங்க என்னென்ன சொன்னாங்க, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா லைக் ஹிந்தி லாங்குவேஜ் தான் வந்து அஃபிஷியல் பர்பஸாக இருக்கணும் ஒரு யூனியனுக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சு. அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் லிமிட்டட் வந்து கொடுத்துருந்தாங்க. லைக் இந்த லிமிட்டட் வரைக்கும் தான் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும். அண்ட் தி அஃபிஷியல் பர்பஸ் ஆஃப் தி யூனியன் ஷுட் யூஸ் ஹிந்தி லாங்குவேஜ். ஸோ அஃபிஷியல் பர்பஸ்னால் வந்து ஹிந்தி லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆஃப்டர் தட் அவங்களோட ரெக்கமெண்டேஷன் என்னவா இருந்துச்சு அப்படின்னா the language to be used for all or any of the purpose mentioned in Article 348. இந்த லாங்குவேஜ் வந்து எல்லாருமே என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அது வந்து எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 348ல். ஸோ த ஃபார்ம் ஆஃப் நியூமரல்ஸ், அந்த நியூமரல்ஸோட ஃபார்ம், நம்பர்ஸோட ஃபார்ம் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா தேவனகிரி ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணி தான் இருக்கணும். அண்ட் தென் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி யூனியன் அண்ட் தி லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் தி யூனியன் அண்ட் ஸ்டேட் ஆர் பிட்வீன் ஒன் ஸ்டேட் அண்ட் அனதர் அண்ட் தே யூஸ் ஷுட் பி ரெஃபர்ட் பை தி கமிஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ லைக் அந்த அஃபிஷியல் யூனியனுக்கும் சரி அண்ட் தென் அந்த யூனியன் அண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் அண்ட் தென் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னவா இருக்கணும் அப்படின்னா யார் வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா பிரசிடென்ட் தான், அந்த கமிஷனில் இருக்க பிரசிடென்ட் தான் வந்து ரெஃபர் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களோட ரெக்கமெண்டேஷனாக இருந்துச்சு லைக் கிளாஸ் 2 and 3ல். ஸோ கிளாஸ் 4ல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸ் ஜஸ்ட் கிளைம்ஸ் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்சன்ஸ் லாங்குவேஜ். ஸோ லைக் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஹிந்தி லாங்குவேஜை வந்து சொன்னால் கூட நான் ஹிந்தி ஸ்போக்கன் ஏரியாஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த லாங்குவேஜை வந்து பேசலாம். அதான் வந்து கிளாஸ் 4ல் இருந்துச்சு. அண்ட் தென் கிளாஸ் 5ல் பார்க்கும்போது அந்த கமிட்டியில் வந்து மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் 20 மெம்பர்ஸ் வந்து லோக்சபாவில் டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் 10 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாக்கு ப்ரெசென்ட் பண்ணி வந்திருந்தாங்க. தே ஷுட் பி ஓட்டட் தி லாங்குவேஜ் அண்ட் மெஜாரிட்டி ஓட் ஷுட் பி அனௌன்ஸ்ட் ஆஸ் தி அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் எப்படி வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இதில் வந்து 30 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் 20 வந்து லோக்சபா, 10 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபா. ஸோ அவங்கக்குள்ளே ஓட்டு மாதிரி வச்சு அவங்க சொல்கிற லாங்குவேஜ் வந்து மெஜாரிட்டி வைஸாக எந்த லாங்குவேஜ் ஓட்டிங் அதிகமாக வருதோ அதை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஆஃப்டர் தட் கிளாஸ் 6ல் பார்க்கும்போது அந்த டியூட்டி ஆஃப் தி கமிட்டி மெம்பர் ஷுட் எக்ஸமைன் தி ரெக்கமெண்டேஷன் அண்ட் டு ரிப்போர்ட் தி பிரசிடென்ட். ஸோ அவங்களுடைய டியூட்டி, அந்த கமிட்டியில் இருக்க மெம்பர்ஸோட டியூட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களோட ரெக்கமெண்டேஷனை வந்து அவங்க வந்து அந்த ரெக்கமெண்டேஷனை எக்ஸமைன் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் கிளாஸ் 7ல் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணி அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 7 இருக்கும். ஸோ கிளாஸ் 1ல் பார்த்தோன்னா சேர்மன் அதெல்லாம் வந்து எப்படி இருக்கும், லைக் ஒரு கமிட்டி எப்படிலாம் இருக்கும்னா சேர்மன் அண்ட் தென் அதர் லாங்குவேஜ் வந்து டிபெண்ட் பண்ணி வந்திருந்தாங்க, ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருந்தாங்க. கிளாஸ் 2 and 3ல் என்னென்ன டியூட்டிஸ் என்னென்ன ரெக்கமெண்டேஷன்ஸ் இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் கிளாஸ் 4ல் என்ன பார்த்தோம் அப்படின்னா நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஏரியாஸில் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்க பர்சன்ஸ் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கிளாஸ் 5ல் பார்க்கும்போது அந்த கமிட்டியில் வந்து யார் லைக் மெஜாரிட்டி வைஸாக ஓட்டிங் வச்சு அவங்க வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணலான்னு இருந்தாங்க. அண்ட் தென் கிளாஸ் 6ல் பார்க்கும்போது
அந்த கமிட்டியில் இருக்க மெம்பர்ஸோட டியூட்டி என்னென்னா மற்றவங்களோட ரெக்கமெண்டேஷனை கன்சிடர் பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் தென் கிளாஸ் 7ல் அந்த ரிப்போர்ட்டை வச்சு பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணணும்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதான் வந்து ஆர்டிகல் 344. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிகல் 345ல் வந்து பார்த்தோம்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் தி ஸ்டேட், ஒரு ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்றது இது. ஸோ தி legislature of a state may be law adopt any one or more of the language in use in the state or Hindi as the language or language to be used for all any of the official language. ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அடாப்ட் பண்ணிக்கலாம். லைக் தமிழ்நாடு அப்படின்னா தமிழில் பேசுவாங்க, கேரளா அப்படின்னும் போது மலையாளம் பேசுவாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து 1 or more லாங்குவேஜஸை வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து லா படி அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அஃபிஷியல் லாங்குவேஜாக. இன் 19th January 1957 adoption of Tamil as the language to be used for the official purpose of the state of Madras. ஸோ 19th January 1957 தமிழில் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தமிழில் வந்து இவங்களோட லாங்குவேஜ். ஸோ தமிழ்நாட்டில் நாங்கள் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் பேசுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு வந்து அஃபிஷியலாக ப்ரப்போஸ் கொடுத்தாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஷெல் கண்டினியூ டு பி யூஸ்டு ஃபார் அஃபிஷியல் பர்பஸ் வித் இன் அ ஸ்டேட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்னன்னு பார்த்தோன்னா 346 ஆர்டிக்கல் 346 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா லாங்குவேஜ் அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஒன் ஸ்டேட் அண்ட் அனதர் ஆர் பிட்வீன் அ ஸ்டேட் அண்ட் தி யூனியன். ஸோ ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் லைக் கம்யூனிகேஷன் வந்து ஒன் ஸ்டேட்டுக்கும் அனதர் ஸ்டேட்டுக்கும் எப்படி இருக்கணும், அதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னவா இருக்கணும், இல்லைனா பிட்வீன் அ ஸ்டேட் அவங்களுக்குள்ளே வந்து எப்படி இருக்கணும், ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் அவங்க கம்யூனிகேஷன் எப்படி பண்ணணும், எந்த லாங்குவேஜில் பண்ணணும், எந்த லாங்குவேஜை வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ் பண்ணலான்றது தான் இந்த ஆர்டிக்கல் 346. ஸோ த லாங்குவேஜ் ஃபார் தி டைம் being authorized for use in the union of official purpose shall be the official language for communication between one state and another state and between a state and union. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு யூனியன் வந்து என்ன அஃபிஷியல் பர்பஸ் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து அவங்க ஸ்டேட்டுக்கு வந்து இல்லை அனதர் ஸ்டேட்டுக்கு வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து கம்யூனிகேட் பண்ணலாம். இஃப் 2 or more ஸ்டேட் அக்ரி தட் இல்லைனா ஒரு 2-3 ஸ்டேட் மெஜாரிட்டி வைஸாக ஹிந்தி லாங்குவேஜ் தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜை வந்து அவங்க கம்யூனிகேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 346 வருது. அதே ஆர்டிகல் 347 பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை அ செக்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட்டில் வந்து என்ன பாப்புலேஷன் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி அவங்களோட லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தான் மெஜாரிட்டி பேசுகிறாங்க அப்படின்னா தமிழ் அஃபிஷியல் லாங்குவேஜாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் வந்துச்சு. ஸோ அந்த லாங்குவேஜ் மெஜாரிட்டி பொறுத்து அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஆர்டிகல் 347 வந்தது. ஆர்டிகல் 348 பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் தி சுப்ரீம் கோர்ட் அண்ட் இன் தி ஹை கோர்ட்ஸ் அண்ட் ஃபார் ஆக்ட்ஸ் பில். ஸோ ஒரு லாங்குவேஜ் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயும் சரி ஹை கோர்ட்லேயும் சரி எப்படி ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் ஆர்டிகல் 348 டீல் பண்ணுது. ஸோ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஷுட் பி தி அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட். ஸோ ரெண்டுமே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் தென் ஆர்டிகல் 349 வந்து ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் ஃபார் of certain laws relating to language. During the period of 15 years from the commencement of this constitution, no bills and amendments are not mentioned the purpose of language or official language for the particular state. So start பண்ணதுலேருந்து 15 years வரைக்கும் எந்த ஒரு லாங்குவேஜும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக இல்லை இந்த லாங்குவேஜாக பர்பஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் வரலை. ஓகே, எந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கோ எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் இல்லை அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. The president shall not give his sanction. அதன் ஆர்டிகல் 350 பார்க்கும்போது லாங்குவேஜ் டு பி யூஸ்ட் இன் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ரீட்ரெஸ் ஆர் கிரீவன்சஸ். அண்ட் ஆர்டிகல் 351 வந்து டிரெக்டிவ் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் தி ஹிந்தி லாங்குவேஜ். ஓகே, ஸோ கண்டிப்பாக இந்த ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாமில் நீங்கள் வந்து தெரிஞ்ச ஆர்டிக்கல் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணி இந்த ஆர்டிகல்ஸோட டாபிக்ஸ் நல்லாவே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அதெல்லாமே நீங்கள் கிளியர் கட்டாக நீங்கள் பார்த்து எக்ஸாமுக்கு வந்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ லைக் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து நான் இதே மாதிரி கண்டென்ட் கொடுத்தேன் இல்லையா. ஸோ அந்த மெயின் டாபிக் ஆர்டிக்கலோட மெயின் டாபிக்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி நீங்கள் எழுதிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.